செம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு சப்பாத்தி மாவு போல் பசஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மூடி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்காக வானல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸில் 1 கேரட் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கோங்க. மசாலா ரெடி. பசஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து மாவை நல்லா தின்னா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கு அப்புறமா இதை சூடா இருக்கிற தோசை தவால போட்டு 2 பக்கமே ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூடு பண்ண எல்லா மாவுமே ஒண்ணா வச்சு சைடுல இருக்க எக்ஸ்ட்ரா மாவுல கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு வந்துடும். இப்போ இதை 2 கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் சமோசா ஷீட் ரெடி. ஒரு சமோசா ஷீட்டை எடுத்து வீடியோல காமிக்கிற போல மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விடும்போது சைடுல அப்ளை பண்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சமோசா ஷீட்டை மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு லாஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சூடா இருக்கிற எண்ணெயில ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசா மாவு ஒண்ணா போட்டு மீடியம் ஃப்ளேம்ல திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. மாவு வெந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதும் சமோசாவை எண்ணெயில இருந்து எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்ட்டான சமோசா ரெடி.